கிளிநொச்சியில் மாத்திரமல்ல, இலங்கையிலே தமிழ் பகுதிகளிலே இலங்கை முழுவதாகவும் இருக்கின்ற சாராய கடைகள் மூடப்பட போகின்றனவா? விஜயை ஆதரிக்கின்ற சிறிதரனவர்கள் கிளிநொச்சியிலே இருக்கின்ற இப்படிப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற சாராய கடைகளை பூட்டுவதற்கு ஏன் இதுவரைக்கு தூண்டுதலாக இருக்கவில்லை, அல்லது அதனை பூட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை? உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், கிளிநொச்சிக்கு சிறிதரன் தேவை என்று கூறுகிறோம். இருந்தாலும் கூட ஏன் இந்த மதுபான சாலையை இழுத்து பூட்ட வேண்டும், அல்லது குறிப்பிட்ட இந்த பொதுவான இடங்களிலே பொது இடங்களிலே அருகிலே இருக்கின்ற இந்த மதுபான சாலைகள் இழுத்து பூட்ட வேண்டும்? அறிக்கையாவது விடவில்லையே. ஏன்? போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு விஜயாலும் முடியாது, இந்தியாவாலும் முடியாது, அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் நீங்கள் ஒரு போலியாக நானும் அக்கறைப்படுகின்றேன், நானும் அதனை கேட்கின்றேன், மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாக, கஜேந்திரகுமார் கேட்பதற்கு முன்பாக, அர்ஜுனா கேட்பதற்கு முன்பாக இப்படி ஒரு துண்டை நானும் போட்டு வைக்கலாம் என்றுதான் சிறிதரன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கை இந்த செய்தி சாராய கடை தொடர்பான செய்தி, அதுவும் கிளிநொச்சி இருக்கின்ற 11 சாராய கடைகள் தொடர்பான செய்திகளாக இருக்கிறது. கிளிநொச்சியில் மாத்திரமல்ல, இலங்கையிலே தமிழ் பகுதிகளிலே இலங்கை முழுவதாகவும் இருக்கின்ற சாராய கடைகள் மூடப்பட போகின்றனவா? பொதுவாக நாங்கள் தமிழ் பகுதியிலே பார்க்கின்ற பொழுதும், அத்தோடு கூட முழுமையாக நாங்கள் குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற சாராய கடைகள் மூடப்பட போகின்றனவா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது, பலருடைய மனதிலே இருக்கிறது. அது எப்படி, ஏன் நடக்குமா என்பதைத்தான் நாங்கள் அலசி இருக்கின்றோம். தயவு செய்து கடைசி வரையும் நீங்கள் இந்த அலசலை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை, அதிலே நீங்கள் ஆதரவான கருத்தை கூறாமல் விட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் இங்கே விமர்சனங்கள், இங்கே நாங்கள் பேசுகின்ற பேச்சு, அலசுகின்ற அலசல், இதில் இருக்கின்ற விமர்சனங்களை, தவறுகளை சுட்டி காட்டுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து தவறுகளை சுட்டி காட்டுங்கள், ஆனால் அநாகரிகமாக அல்ல, நாகரிகமான தமிழில். உங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கலாம், எங்களுடைய பார்வை வேறு விதமாக இருக்கலாம். எங்களுடைய லங்காபூர் ஊடகத்தினுடைய இலங்கையினுடைய பார்வை மக்கள் சார்ந்து மக்களுக்கு நன்மை பயக்கின்ற பார்வையும், மக்களை பேக்காட்டுகின்ற, மக்களை ஏமாத்துகின்றவர்களுக்கு சூடு வைக்கின்ற பார்வையுமாகத்தான் நிச்சயமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். இதிலே யாருக்கு சூடு விழப்போகின்றது, யார் இந்த சூட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவரவர் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அனைவருக்கும் அளவான தொப்பி, நீங்கள் யாரும் எடுத்து அளவானவர்கள் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே இந்த இருக்கின்ற அந்த பார்கள், சாராய கடைகள் பூட்டப்பட போகின்றனவா? இதற்கு கேள்வி இருக்கின்ற காரணம், கிளிநொச்சியிலே இருக்கின்ற உதாரணத்துக்கு சிறிதரன் அவர்கள் போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு விஜய் வேண்டும் என்று கேட்கிறார், விஜயை ஆதரிக்கிறார், வாழ்த்து தெரிவிக்கிறார். அதே வேளையிலே விஜய் உடனடியாக அடுத்த நாளே பாடசாலைக்கு அருகிலே இருக்கின்ற, மசூதிகளுக்கு அருகிலே இருக்கின்ற, தேவாலயங்களுக்கு அருகிலே இருக்கின்ற, கோவில்களுக்கு அருகிலே இருக்கின்ற, வைத்தியசாலைகளுக்கு அருகிலே இருக்கின்ற, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அந்த மீட்டருக்குள் இருக்கின்ற அனைத்து சாராய கடைகளையும் 2 வாரத்துக்குள் அடித்து பூட்ட வேண்டும் என்று குறிப்பாக இறுக்கமான சட்டத்தின் ஊடாக இறுக்கமான அந்த உத்தரவை அவர் இட்டிருக்கிறார். நிச்சயமாக அது நடந்து தீரும். விஜயை ஆதரிக்கின்ற சிறிதரன் அவர்கள் கிளிநொச்சியிலே இருக்கின்ற இப்படிப்பட்ட இடங்களிலே இருக்கின்ற சாராய கடைகளை பூட்டுவதற்கு ஏன் இதுவரைக்கு தூண்டுதலாக இருக்கவில்லை, அல்லது அதனை பூட்ட வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை? ஏன் சாராய கடைகளுக்கான அந்த மதுபான உரிமங்களை சிறிதரனூடாக எடுத்து கொடுக்கப்பட்டு வாங்கியவர்கள் நட்டப்பட்டு விடுவார்கள் என்றா? அதற்காக சிறிதரன் மதுபான சாலைகளுடைய அந்த பார் லைசன்ஸுகளை எடுத்து சிபார்சு செய்தார், மற்றவர்களுக்கு பணத்தை வாங்கி சிபார்சு கடிதம் கொடுத்தார் என்று நாங்கள் கூற வரவில்லை. அது மக்கள் சரியா தவறா என்பதையும் சட்டமும் அல்லது இந்த மதுபான உரிமங்களை கொடுத்த ரணில் அரசுதான் பேச வேண்டும், அல்லது அவர்களுக்குத்தான் தெரியும். அது ஒரு புறம் இருக்கு. விஜயனுடைய நகர்வுகளை ஆதரிக்கின்ற, உதாரணத்துக்கு சிறிதரன் அவர்கள் அமோக வெற்றியை பெற்றிருக்கிறார் கிளிநொச்சியிலே. அந்த கிளிநொச்சி மக்களுக்கும், மாணவர்களுக்கும், அந்த கோவில்களிலே அந்த ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும், ஏன் வைத்தியசாலை அந்த நோயாளிகளுக்கும் இடையூறாக இருக்கின்ற அந்த மதுபான கடைகளை ஏன் மூடக்கூடாது?
இவ்வளவு மதுபான கடைகள் அங்கே தேவையா? இதற்கான அழுத்தத்தை ஏன் கொடுக்கவில்லை? விஜய்க்கு ஆதரவு செலுத்துகிறீர்கள், அவருடைய கொள்கையை ஏற்றிருக்கிறீர்கள், அவருடைய கொள்கையின் பால் நடக்கிறீர்கள், அவரிடத்தில் கடைசி யுத்தத்தில் நடைபெற்ற அந்த போர்க்குற்றத்தை விசாரிக்குமாறு கூறுகிறீர்கள். விஜயால் அது முடியாது என்பது உங்களுக்கு 100,000 மடங்கு தெரியும். தெரிந்தும் கூட நீங்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு பாசாங்கிற்காக அல்லது விஜய்க்கு ஐஸ் வைப்பது போன்று, அல்லது பொதுமக்களை சீண்டி விடுகின்ற பொழுது, அல்லது இலங்கையிலே இருக்கின்ற அல்லது தமிழ் மக்கள் அல்லது கிளிநொச்சி மக்கள் அதிகமாக விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக, அந்த வாக்குகளை அபகரிப்பதற்காக நீங்கள் வாழ்த்தையும் தெரிவித்து இப்படியான கொள்கையுடைய விஜய்க்கு வேண்டுகோளையும் விடுகிறீர்கள். கடைசி யுத்தத்திலே நடைபெற்ற போர்க்குற்றத்தை விசாரிக்க வேண்டும் என்பது. போர்க்குற்றத்தை விசாரிப்பதற்கு விஜயாலும் முடியாது, இந்தியாவாலும் முடியாது, அவர்கள் செய்யவும் மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டும் நீங்கள் ஒரு போலியாக நானும் அக்கறைப்படுகின்றேன், நானும் அதனை கேட்கின்றேன், மற்றவர்கள் கேட்பதற்கு முன்பாக, கஜேந்திரகுமார் கேட்பதற்கு முன்பாக, அர்ஜுனா கேட்பதற்கு முன்பாக இப்படி ஒரு துண்டை நானும் போட்டு வைக்கலாம் என்றுதான் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் லங்கா போர் ஊடகம் உங்களிடத்தில் கேட்கின்ற விடயம், முடியுமா உங்களுக்கு? கிளிநொச்சியிலே ஆதரவை பெற்றிருக்கின்ற நீங்கள் கிளிநொச்சி அபிவிருத்தி செய்ய வேண்டும், கிளிநொச்சி மாணவர்கள் முன்னுக்கு வர வேண்டும், இளைஞர்கள் யுவதிகள் முன்னுக்கு வர வேண்டும், கிளிநொச்சியிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள், நாங்கள் ஆமோதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம், கிளிநொச்சிக்கு ஸ்ரீதரன் தேவை என்று கூறுகிறோம். இருந்தாலும் கூட ஏன் இந்த மதுபான சாலையை இழுத்து பூட்ட வேண்டும்? அல்லது குறிப்பிட்ட இந்த பொதுவான இடங்களிலே, பொது இடங்களிலே அருகிலே இருக்கின்ற இந்த மதுபான சாலைகள் இழுத்து பூட்ட வேண்டும் அறிக்கையாவது விடவில்லையே? ஏன் அனைவரும் குற்றம் சுமத்துவது போல அல்லது அனைவரும் சந்தேகப்படுவது போல நீங்கள் அந்த மதுபான உரிமத்தை வாங்கினீர்களா? அல்லது அந்த சிபார்சு கடிதத்தை வாங்கி கொடுத்தீர்களா? மதுபான கடைகள் உங்கள் பெயரிலேயோ அல்லது உங்களுடைய பினாமிகளின் பெயரிலேயோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் பெயரிலேயோ இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் துன்னாகத்திலே ஒரு மதுபான சாலைக்கு விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு கணவனை இழந்த குடும்பத்திற்கு, ஒரு குடும்பஸ்திக்கு அந்த சிபார்சு கடிதத்தை பெற்றுக் கொடுத்தது போல கிளிநொச்சியிலே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட மதுபான சாலை, அனைத்தும் அல்ல, குறிப்பிட்ட மதுபான சாலைகளுக்கு அந்த சிபார்சு கடிதத்தை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்களா? பெற்றுக் கொடுத்ததன் காரணத்தினால்தான் நீங்கள் அசமடக்காக அல்லது மௌனமாக இருக்கிறீர்கள் அதை பற்றி பேசுவதற்கு. இல்லை என்றால் நீங்களும் விஜயனுடைய ரசிகர், விஜயனுடைய கொள்கையை பின்பற்றி இனிமேலாவது உங்களால் முடியுமா? மதுபான சாலைகளுடைய உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும், அல்லது குறிப்பிட்ட பொதுவான இடங்களிலே இருக்கின்ற உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும், அதனை இழுத்து பூட்ட வேண்டும் என்று எப்பொழுதாவது செய்தீர்களா? அல்லது செய்வீர்களா? இனியாவது விஜய் செய்து விட்டார், பூனைக்கு மணி கட்டி விட்டார், இனிமேலாவது உங்களால் செய்ய முடியுமா? செய்ய மாட்டீர்கள். செய்யாமல் நீங்கள் விடுவீர்களாக இருந்தால் உங்கள் மீது எதிர்த்தரப்பால், அதாவது சுமந்திரன் தரப்பாலோ, சந்திரகுமார் தரப்பாலோ, மற்றவர்களுடைய தரப்பாலோ, ஒரு சில பொதுமக்களின் தரப்பாலோ அல்லது எங்களுடைய தரப்பாலோ ஒரு ஐயப்பாட்டை வைத்திருக்கின்ற அந்த மதுபான சாலைகள் அமைப்பதற்கான சிபார்சு கடிதத்தை நான் வாங்கி கொடுக்கவில்லை என்பதை நிரூபிப்பார்களா? அதாவது நிரூபிப்பதாக இருந்தால் அந்த மதுபான சாலைகளை, அந்த பொது இடங்களில் இருக்கின்ற மதுபான சாலைகளை, அருகிலே இருக்கின்ற மதுபான சாலைகளை மூடுமாறு உங்களுடைய தொண்டர்கள், குண்டர்கள் அல்லது உங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது நீங்கள் அறிக்கை விட முடியுமா? ஏன் விடவில்லை? அப்படியானால் நீங்களும் அதிலே ஈடுபட்டு இருக்கிறீர்கள். தயவு செய்து மற்றவர்களுக்கு நடிக்கக்கூடாது. இப்படியான கொள்கைகளை ஆதரித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று ஆதரிக்கின்ற நீங்களும் அந்த கொள்கையை கடைபிடிக்க வேண்டும். தயவு செய்து ஸ்ரீதரன் அவர்களே, நீங்கள் உங்களால் அந்த மதுபான சாலைகளுடைய உரிமங்கள், அந்த அனுசரணை அல்லது சிபார்சு கடிதம் பெற்றுக் கொடுக்கவில்லையாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் இதற்கான எதிர்ப்பை தெரிவித்து ஒரு குறிப்பிட்ட, ஏன் ஊற்று மதுபான சாலையாவது நீங்கள் மூட வைத்தீர்களாக இருந்தால் உங்கள் பக்கம் கிளிநொச்சி மக்கள் தொடர்ந்தும் ஆதரவை செலுத்துவார்கள்.
பாடசாலை மாணவர்கள் ஆதரவு செலுத்துவார்கள். ஒவ்வொரு இனத்தவர்களும், இஸ்லாமியர்கள், ஒவ்வொரு மதகுருமாரும், ஒவ்வொரு ஆலயங்களும் உங்களுக்கு ஆதரவு செலுத்தும். வைத்தியசாலைகளில் இருக்கின்றவர்களும் உங்களுக்கு ஆதரவு செலுத்துவார்கள். அது உங்களுக்கு தேவையாக இருந்தால், உங்களால் முடிந்தால் தயவு செய்து காட்டுங்கள். அப்பொழுது நாங்களும் ஒரு திருப்தியோடு சிறிதரன் அவர்கள் இந்த பார் லைசன்ஸ் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று நாங்களும் ஒளிபரப்புவோம். உங்களுக்காக நாங்களும் வக்காலத்து வாங்குவோம். தொடர்ந்து உங்களுக்கான ஆதரவையும் உங்களுக்கான வெற்றிக்கும் நாங்கள் வித்திடுவோம் என்று கூறுகிறோம். தயவு செய்து உங்களால் செய்ய முடியுமா? நீங்கள் செய்யவில்லையாக இருந்தால் நிச்சயமாக அந்த மதுபான சாலைக்கான உரிமத்திற்கான சிபார்சை நீங்களும் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்பது உண்மையாக நிரூபிக்கப்பட்டுவிடும். செய்வீர்களா? 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 இலங்கையன், லங்காபூர் ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.